ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் கூப்பிட மாட்டேன்ல மச்சான்னு கேட்டுட்டு தான் வந்தோம். அவன் வந்து போய் சொல்லிட்டான். விசால் விடுவோம் நாங்கள். குகனுக்கும் குகன், நான், கார்த்திக் யோகி எல்லாருமே வந்து நாளை இயக்குனர் டைம்லேருந்தே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அப்புறத்துலேருந்தே நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஐ ஆல்சோ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். இந்த வெப் சீரிஸ் வெள்ளராஜா வெப் சீரிஸில் அவனோட சேர்ந்து நானும் லோகேஷும் ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது அவனுக்கு. 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். ஹி ஹேஸ் த டேலண்ட். அது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் மச்சான். அண்ட் சத்யராஜ் சார், வசந்த் ராய் பிரதர் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தானியா ஹோப் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வசந்த் ரவி அஃப்கோர்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவருக்கும் கங்க்ராட்ஸ். இந்த படத்தை முதலே சொல்லிட்டு இருப்பான், ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் ஒன்று பண்ணணும், வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு கரெக்டாக தீனி போடுற மாதிரி ப்ரொடியூசர் பயமாக இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். காசு பார்த்தாலே தெரியுது. ஏடா அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, பேனர்லேயே வந்து 100 நாள் ஓடின படம்லாம் இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமலா தேட்டரில் எப்போ போனாலும் ரைட் சைடில் பெருசாக, சத்யம் தேட்டரில் எப்போ போனாலும் அவ்வளோ பெரிய பேனர் பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் என்னோடய படத்துக்கு வடக்குப்படி ராமசாமிக்கு கேட்டோம், அஸ்வின் அவரோட படத்துக்கு மாவீரனுக்கு கேட்டோம். யாருக்குமே கொடுக்க மாட்டோம் நாங்கள் பேனர், அங்கேயே மட்டும் தான் வைப்போம். மிக்ஜாம் புயலில் கூட பேனர் வந்து கிழிஞ்சிருச்சு. அடுத்து உடனே இன்னொரு புது பேனர் மாற்றிட்டாங்க. அந்த இடத்த விடாமல் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேனர்லேயே படம் ஓடி இருக்கு. அதே மாதிரி படம் 100 days கண்டிப்பாக ஓடும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சத்யராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், தனஞ்சன் சார் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் வசந்த் ரவி அவர்களுக்கும், தானியா அவர்களுக்கும், மயம் கோவி அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேலே நிறைய பேருக்கு எனக்கு தெரியல, சுந்தராயன் சார் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளரோட படம்னு சொல்லலாம். ரொம்ப இந்த 3 பேருமே மன்சூர், அப்துல் அஜீஸ், அப்துல் காதர், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். சினிமாவை வந்து ரொம்ப 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 நேசிக்கிறவங்க. ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறது வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவங்க இந்த படத்தோட லொக்கேஷன் போயிருந்தேன் நான் ஷூட்டிங். அப்போ வேகமன் போயிருந்தேன். பாகுபலி பண்ண லொக்கேஷன் தான் இதை ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டா சாரி. பட் அந்த பேட்டர்னில் இருந்தது ரொம்ப நல்லா. அவங்க போட்டிருந்த செட் ஒர்க்கு எல்லாமே நான் பார்த்தேன். நான் இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல டீம், யங் டீம், நல்ல டீம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம எடிட்டருக்கு கோபி தான் பண்ணியிருக்காரு. நான் தனியாக கேட்டுக்கிறேன் கோபிகிட்ட. கோபி நிறைய சொன்னார் இந்த படத்தை பற்றி, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட்ஜெட் பெருசாக எடுக்கிறது முக்கியம் கிடையாது. படம் தேட்டரில் போய் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும். ரொம்ப அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழில் புதுசாக தான் எனக்கு தெரியுது. இப்போ ட்ரெண்டில் இந்த படம் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நிறைய இங்கிலீஷ் மூவி பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ தமிழில் இப்படி ஒரு படம் எப்படி இப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை, அந்த கேப்பை வந்து இந்த படம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் திரும்பவும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜித் சார். ஸோ மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கு வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம யோசிச்சிடலாம், நம்ம கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். அந்த இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும். அது மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்.
அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த கதையை கேட்ட ஈபி ரிசோனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கதையை ரெண்டு பேர்ட்டு சொல்லும் போது எனக்கு பெருசாக ஹோப் இல்லை. ஏன்னா இது யூஸ்வலாக வந்து சூப்பர் ஹியூமன் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னால எல்லா ப்ரொடியூசர்ஸையும் யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னனையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து மன்சு சார் சரி, அப்துல் சார் அண்ட் அஜித் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சார் வந்து உங்கள் எல்லாத்து மாதிரி நானும் சத்யராஜ் சார் மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி அமைதிப்படி வந்து குறைஞ்சதுக்கு ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன் நான். ஒரு டைலாக் வந்து மனப்படமாக தெரியும் எனக்கு. என்னடா மணியா அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரொம்ப வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா டைலாக்ஸும் ஒரு டார்க் ஹியூமர் வந்து அந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு அந்த டார்க் ஹியூமருக்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளோ மெட்டஃபார்ஸ் இருக்கும் அந்த படத்தில். இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுத்ததில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எப்படியாச்சும் மணிவண்ணன் சாரை பார்த்துலாம் தான் வந்தேன். பட் அவர் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு ஒர்க் அந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு சத்யராஜ் சார் வந்து இந்த கதையை நானும் மன்சு சார் போகும்போது சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு அப்பவும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் வந்து நிறையா ஸ்டன்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அண்டு இது எல்லாமே வந்து சார் ஒத்துப்பாரா, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருந்துச்சு எனக்கு. அப்போ சார்ட்டு இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே எங்ககிட்ட தான் கேட்டார், கதை சூப்பராக இருக்குங்க, ஆனால் இதை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவை, லைக் ஃபைனான்ஷியல் பேக்கப் தேவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேக்கப் பண்ண முடியும். மஞ்சு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த கதையை நம்பின சத்யராஜ் சாருக்கும் சரி, மஞ்சு சாருக்கும் நான் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட போய் என்ன ஷார்ட்டு என்ன சீனுன்னு மட்டும்தான் சொல்லுவேன், அது அப்படியே மேஜிக்காக கன்வெர்ட் ஆகும். அங்கே வந்து ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கான இது இருந்தது இல்லை. அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸில் பாடி லாங்குவேஜ்லேருந்து அவர் டைலாக்ஸ்லேருந்து எல்லாம் ஒரு டேக்கு தான். ஒரு டேக்கை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் பண்ணிட்டு தான் நாங்கள் போகும்போது தவிர அவர் சைடில் எந்த ஒரு எரர்ஸ் இருந்ததே கிடையாது. அவரோட கண்ணும் சரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்யராஜ் சார் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நியூ டைமென்ஷன் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சூப்பர் ஹியூமனாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவல் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துருக்கு படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு விஷயம்ஸும் ரொம்ப ஸ்டன்னிங்காக ஒரு சர்வ் பண்ணியிருக்கிறது. அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்புன்னு கொடுத்ததுக்கு, உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் வசந்தரவி ப்ரோ பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சத்யராஜ் சார் எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து வசந்த் ப்ரோ ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ராக்கியிலேருந்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து இந்த படத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் அவரோட கேரக்டர் பற்றி என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்டு அவரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது லைக் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அவரும் எவ்வளோ டேக்ஸ் போனாலும் சரி, எவ்வளோ ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, யோசிக்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பார். அண்ட் இஸ் பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் அவருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு தருணத்துலையும் வந்து எனக்கு விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் ஒரு பேசிக்காக ஒரு ஆக்டராக வந்து ஒரு டேரக்டருக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் ஒரு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, மீன்ஸ் அ லாட் டு மீ ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒன் மந்த் ஷோ கிடையாது. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஓரியன்டட் ஃபிலிம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும், சினிமாட்ராஃபி டிபார்ட்மெண்ட் பிரபு ப்ரோ, அண்ட் சிஜி டிபார்ட்மெண்ட் கோகுல் ப்ரோ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சுபேந்தர் ப்ரோ, அந்த மாதிரி எடிட் கோபி ப்ரோ, எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே 100% கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி போர்டு வரைஞ்ச சந்திரன் ப்ரோதர் முதற்கொண்டு. ஏன்னா சத்யராஜோட லுக் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவர் யூஸ் பண்ணுற விக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில்
ஒரு இன்வென்ட் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது முன்னாடி பார்த்த சத்யராஜ் சார் நம்ம பார்க்கக்கூடாது, புதுசாக ஒருத்தர் காட்டணும் அப்படிங்கிறது எங்களோட ஆம்பிஷனாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு சந்திரன் வரைஞ்ச அந்த பெயிண்டிங் காட்டும் போது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படி ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேமில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து என்னோட டைரக்ஷன் டீம் தான். ஸோ சிஎஸ் கார்த்திக், தமிழ், பாலா அண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் தானியா ஹோப், ராஜீவ் பிள்ளை அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃப்ளாலஸாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் சரி, மாபெரும் ஜாம்பவான்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100% என்டர்டெய்னிங் ஃபில்மாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் சொல்ல வந்திருக்கும். அதாவது இயற்கை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல வரோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. பட் உலகமே ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்றைக்கி மழை பெய்ய வேண்டிய டைமில் வந்து வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய டைம் மழை பெய்யுது. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாற்றம் வந்து இருக்கக்கூடாது. இப்படியே போச்சுன்னா வந்து உலகம் வந்து அழிவை நோக்கி தான் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு அனிமல் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்குது, ஒரு இனம் அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மனிதர்களுக்கு ஈக்குவலாக நேச்சரும் முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ப்ளஸ் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சரி, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் எங்களுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் எங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கள். அந்த ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி என்னோட நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நான், கார்த்திக், யோகி, நித்திலன், அஸ்வின், லோகேஷ் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு கேங்காக இன்றைக்கி நான் ஒரு டேரக்டர் ஆகிருக்குன்னா அவங்க மெயின் காரணம். எல்லாம் நல்லது கெட்டதை நாங்கள் பேசிப்போம். ஒரு கதையை சொன்னாலே அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பானே, எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஓப்பனாக. அவ்வளோ சூப்பரான ஒரு டீம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே க்ரோ ஆகிருக்குன்னா எங்களோட டிஸ்கஷன்ஸும் எங்களோட அந்த டைம்ஸும் அது காரணம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தட்ஸ் இட்.